திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில் ஏழை மாணாக்கர்களுக்கு தொழிற்கல்வியினை அளித்து வேலைவாய்ப்பும் பெற்றுத்தரும் தொழிற்கல்வி நிறுவனம் ராஜராஜன் ITI ஆகும். இக்கல்வி நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இக்கல்வி நிறுவனத்தின் தாளாளர் மற்றும் முதல்வர் திரு டி. சக்திவேல் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். பழனி ஊராட்சி ஒன்றியம் மற்றும் உடுமலை ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஸ்பின்னிங் மில், பேப்பர் மில், சுகர் மில் மற்றும் சிறு தொழிற்சாலைகளில் ஸ்கில்டு டெக்னீஷியன் பற்றாக்குறை இருந்த காரணத்தால் ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த மாணவர்களை வைத்தே அந்த தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு 1995ஆம் ஆண்டு முதல் GG எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஏற்படுத்தப்பட்டது. அந்த ட்ரஸ்டின் மூலம் ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் தொடங்கி இந்த கிராமப்புறத்தை சார்ந்த ஏழை மாணவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக ராஜராஜன் தொழிற்பயிற்சி நிலையம் ஜவஹர் நகர் புதுதாராவன் ரோட்டில் ஏற்படுத்தப்பட்டது. இக்கல்லூரியில் சிறப்பான கணிப்பொறி ஆய்வகம் மிக சிறந்த முறையில் அமைய பெற்றுள்ளது. எனது பெயர் ஈஸ்வரன். இந்த ஐடியில் கடந்த 12 வருடங்களாக ட்ரைனிங் ஆஃபீஸராக பணி செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே ஐடி பொறுத்தளவுக்கு பசங்க ரொம்ப ஆவரேஜாக தான் வர்றாங்க. ஆவரேஜ்னால் ரொம்ப படிப்பு இந்த கணக்கு, அறிவியல் இந்த மாதிரி பாடங்கள்லாம் அதிகமாக படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற அந்த பசங்க, அந்தளவு புரியாத அந்த பசங்க ஏதாவது தொழிலில் கற்றுக்கிட்டு அந்த தொழில் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவில் தான் ஐடியில் சேர்றாங்க. அந்த மாதிரி பிலோ ஆவரேஜாக வர அந்த பசங்களுக்கு நாங்கள் அவனுடைய தகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி பசங்களை நல்லா அதில் ட்ரெயின் அப் பண்ணி வர்றோம். இதனால் பசங்க அந்த படிப்பு அதிகமாக வராத அந்த பசங்க தன்னுடைய தொழிலில் ஆர்வம் அதை கற்றுக்கிட்டு தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு நாங்கள் கம்பெனிஸில் கோயம்புத்தூர், சென்னை, மதுரை இந்த மாதிரி நிறைய பெரிய கம்பெனிஸில் இருந்தெல்லாம் அவங்கள அங்கேருந்து கம்பெனிஸில் அவங்களாவும் வருவாங்க. நாங்களும் அவங்கள ஒவ்வொரு வருடம் கூப்பிட்டு இங்கேயே இன்டர்வியூ பண்ணி பசங்களை அவங்க செலக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. எங்கள் ஐடியில் படிக்கிற ஒரு வருடத்துக்கு 150 பேர் வெளியே போனாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். இக்கல்லூரியில் அமையப்பெற்ற மோட்டார் மெக்கானிக் ஆய்வரங்கில் 2 சக்கர, 3 சக்கர, 4 சக்கர வாகனங்களை பழுது பார்க்கும் முறைகளையும் 2 ஸ்ட்ரோக், 4 ஸ்ட்ரோக் டீசல் என்ஜின் மற்றும் பெட்ரோல் என்ஜின்களை பழுது பார்க்கும் முறையும் தேர்ந்த ஆசிரியர்களை கொண்டு மாணாக்கர்களுக்கு சிறந்த முறையில் போதிக்கப்படுகின்றது. எலக்ட்ரீஷியன், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், மெக்கானிக் டீசல் ஆகிய தொழிற்பிரிவுகளுக்கு DGET அங்கீகாரம் பெறப்பட்டு ஆகஸ்ட் 1996 முதல் மாணவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டனர். இந்த சேர்க்கையின் மூலம் பழனி ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த ஏழை மாணவர்களுக்கு வெகு தூரத்தில் சென்று தொழிற்பயிற்சியை பெற்று வேலைக்கு செல்ல வேண்டிய நிலையை மாற்றி பழனியிலேயே அவங்களுடைய தொழிற்பயிற்சியை பெறுவதற்கு 1996 முதல் ராஜராஜன் தொழிற்பயிற்சி நிலையத்தின் மூலம் தொழிற்பயிற்சி கொடுக்கப்பட்டது. இக்கல்லூரியில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஆய்வகத்தில் மின் மற்றும் மின்னணு கருவிகள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றியும் அவற்றை கொண்டு மின் இயந்திரத்தின் செயல்முறை விளக்கம் சிறப்பாக அளிக்கப்படுகிறது. மெக்கானிக்கல் இந்த மாதிரி 2 வீலர் 4 வீலர் தயாரிக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பணியை நாங்கள் கடந்த 15 வருடமாக சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறோம். இன்னும் ஐடி அப்படிங்கிறத பற்றி நிறைய பசங்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னா 10 முடித்தா 12 முடித்த காலேஜ் இந்த மாதிரி அதனுடைய மென்டாலிட்டிலே போயிட்டுருக்கிறதுனால
அவங்க இன்னும் வந்து அதை சரியாக வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கிடைக்காம இருக்குது. ஃப்யூச்சரில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து வேலை வாய்ப்புகளை வந்து நம்ம படிச்சுட்டு வந்து வேலை இல்லாமல் வந்து கஷ்டப்படுறத விட இந்த மாதிரி வந்து ஐடிகளில் வந்து சேர்ந்து ஒரு தொழில் திறமையும் வளர்த்துக்கிட்டு அதுக்கு மேலே வந்து அவங்க படிக்கிறதா இருந்தால் வந்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லா பசங்களுக்கும் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய விருப்பம். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. தொழில் பிரிவுக்கு வந்து 21 ஸ்டூடெண்ட் தான் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் சேர்த்த முடியாத ஒரு நிலையில் ஏற்படுது. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுகளை நாங்கள் வந்து 3 மாதம் ட்ரைனிங் அதே மாதிரி கொடுத்து அவங்களுக்கும் வந்து மத்திய அரசினுடைய சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஐடி வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு ரொம்ப உதவியாக வந்து நாங்கள் இருந்துகிட்ருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் மகிழ்ச்சியோடு அதை வந்து தெரிவிச்சோம். ஆட்டோமொபைல் ஆய்வகத்தில் வாகனங்களின் உதிரி பாகங்கள், டீசல் மற்றும் பெட்ரோல் இன்ஜின்களின் தரம் போன்ற அனைத்து வகை பயிற்சிகளும் சிறப்பாக வழங்கப்படுகின்றன. அரசு துறையை சார்ந்த மகளிர் திட்டம், தாட்கோ, புதுவாழ்வு திட்டம், இந்த துறைகள் மூலமும் குறுகிய கால பயிற்சி எங்களது தொழிற்பயிற்சி நிலையத்தின் மூலம் வழங்கப்பட்டு தமிழ்நாட்டில் மற்றும் வெளிநாடுகளிலும் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து வசதிகளுடன் வெகு சிறப்பாக செயல்படும் இக்கல்வி நிறுவனங்கள் சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் அறிவு தொழிற்சாலையாக விளங்குகிறது.